ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கையர் சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சுட சுட ஒரு மசாலா டீ ரெடி பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்ல ஒரு ஈவினிங் டைம், கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி, கொஞ்சமாக ஜிஞ்சர் ஆட் பண்ணி, கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் ஸ்ட்ராங்காக ஒரு மசாலா டீ சாப்பிட்டா சும்மா ஜம்முன்னு இருக்கும். வாங்க இந்த மசாலா டீ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற டீ தூள். நீங்கள் என்ன டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குவாலிட்டி ஃபஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற டீ தூள் எதுவோ அதுவே எடுத்துக்கோங்க. கூட பால் நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். பால் 1 டம்ளர், தண்ணி 1 டம்ளர் தான் கரெக்டான அளவு. பட் எங்கள் பால்காரர் அவரே நிறைய ஆட் பண்ணிட்டதால நான் 1/2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மற்ற ஸ்பைசஸ்லாம் எடுத்துக்கோங்க. கிராம்பு 3, ஏலக்காய் 3, பட்டை, இஞ்சி, மிளகு 3, தேவையான அளவு சுகர். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட 1/2 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சம் பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியில் ஸ்பைசஸை போட்டு நல்லா வேக விட்டுடணும். நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ்லாம் லைட்டாக இடித்து போட்டுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் அது மிங்கிள் ஆகிடும். இது நல்லா கொதிச்சு அந்த ஸ்பைசஸோட எசன்ஸ்லாம் வாட்டரில் நல்லா இறங்கணும். நல்லா கொதிக்க விட்டுடுங்க. டீ நார்மல் டீ, சும்மா ஜிஞ்சர் மட்டும் போட்டு நம்ம குடிக்கிற டீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். மசாலா டீ கொஞ்சம் டைல்யூட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களோட பாலுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கெட் பாலில் போடுறவங்களா இருந்தால் 1:1 கரெக்டாக இருக்கும். ஸ்பைசஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. நல்லா மிங்கிள் ஆகணும். நீங்கள் இதுக்கு இடையில பாலில் இந்த மாதிரி போட்டு வேக வைக்க வேணாம். ஃபஸ்ட்டு தண்ணியில் தான் போடணும், அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணணும். டைரெக்டாக பாலில் போட்டு வேக வச்சோன்னா டேஸ்ட்டே வேரி ஆகும். இப்போ இது நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நல்லா எல்லாம் அதோட எசன்ஸ்லாம் இறங்கினதுக்கு பின்னாடி நம்ம அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த டீ தூள் நான் 2.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட டீ தூளோட இது நார்மலான டிகாஷனோட அளவு பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டீ தூள் போட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஜிஞ்சரை தட்டி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ஏன்னா நம்ம முதவே மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எடுத்து வச்சிருந்த பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜிஞ்சரோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா ஜிஞ்சரை முதல்ல போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடுங்க. நம்ம மிளகும் போட்டிருக்கனால ஜிஞ்சர் ரொம்ப நேரம் கொதிச்சா கொஞ்சம் காரம் அதிகமாக தெரியும். அதனால நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி பால் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருந்த பாலும் ஊற்றியாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான டீ ரெடி ஆகிடும் சீக்கிரத்தில். அதே மாதிரி டீயை கொதிக்க வச்சோன்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், பொங்கின உடனே இறக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பட் நான் போட்டிருக்கிறது பொங்கின உடனே நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். பால் ஒன்ஸ் பொங்கின உடனே ஆஃப் பண்ணிடுவேன். ரொம்ப ஓவர் குக் ஆனாலும் ஃபுட்டோட டேஸ்ட் ரொம்ப வேரி ஆகும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சுகர் எப்போவுமே ஆட் பண்ணக்கூடாது, லாஸ்ட்டாக சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் போட்டிருக்க டீ 2 பேரோட அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் இதுவே அதிகமாக போடுறீங்க அப்படின்னா 3 பேர் 4 பேருன்னா அந்த ஸ்பைசஸோட அளவையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
மிளகு போடுறதுனால ஜிஞ்சரோட அளவு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ டீயை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். ரெடி ஆயிடுச்சு. சுட சுட மசாலா டீ ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பி சேஃப். பாய்.